நல்ல நாளிலே நாம் சிந்திக்க போகிற முக்கியமான விஷயம், திருமூலரையும் அவருடைய திருமந்திரத்தையும், திருமந்திரத்தின் வழியாக சித்த மருத்துவத்தினுடைய மகத்துவத்தையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல சொல்லிடுறேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப கஷ்டமான ஒரு பாடம். ஏன்? திருமூலர் அப்படி, திருமந்திரம் அப்படி. திருமந்திரம் பார்த்தீங்கன்னாலே உள்ள 9 தந்திரங்களாக எழுதியிருப்பார். உள்ள எத்தனை தந்திரம்ங்க சொல்லலாம்? விழிப்போடு தானே இருக்கீங்க? ஏன்னா மதிய உணவுக்கு அப்புறம் வேறு இந்த அரங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எத்தனை தந்திரம்ங்க? 9 தந்திரங்களாக திருமந்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. 9 தந்திரங்களாக எழுதப்பட்டதுக்கு என்ன பேர்? திருமந்திரம்னு பேர். உள்ள எழுதியதற்கு பெயர் தந்திரம், எழுதப்பட்ட நூலுக்கு பேர் மந்திரம். 3000 பாடல்கள் திருமூலர் எழுதியது. மூலன் உரை செய்த தமிழ் 3000 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் யாராவது திருமந்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 3000 பாட்டு இருக்காது, 3000க்கு மேலே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பையன் எவனோ 4 ஓலைச்சுவடியை உள்ள சொருகியிருக்கான்னு அர்த்தம். மொத்தம் 3000 தான். மூலன் உரை செய்த 3000 தமிழ் 3000 தான் அவர் எழுதினது. ஆனால் நீங்கள் 3047 பாட்டு வரும், சில இடத்துல 3050 பாட்டு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னு கேட்டிங்கன்னா, யாரோ திருமூலர் பேரில் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போத்தே நடந்திருக்குது. இப்போ நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது இதில் எது சரி எது தப்பு சார் அப்படின்னா, நான் ஒன்று தான் சொல்வேன். உண்மையான பக்தியோடு, உண்மையான தேடலோடு திருமந்திரத்தை கையில் எடுத்தால் எது எது உண்மையானது, எது எது மிகையானது என்பதை திருவருளே உங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் வேறு எதுவும் போய் தனியாக போய் ஏதாவது ஒன்று இருக்கா படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இது சரியில்லையே, இது சரியில்லையேன்னு உங்களுக்கே தோணும். ஏன்னா படிக்க துவங்குற வரைக்கும் தான் நீங்கள். நான் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் நம்புகிறேன், அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன். நீங்கள் திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்று நினைத்து பக்தியோடு திறக்கிற சமயம் மணிவாசகர் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் படிக்கும்போது இருக்கிறார். நீங்கள் திருமந்திரம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது திருமூலர் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் தலையில் கை வைத்து அவருடைய அருளை கொடுக்கிறார். இது சத்தியமான உண்மை. பக்தியோடு நீங்கள் படித்தால் உண்மையில் அவர்கள் பக்கத்தில் நின்று நம்மை வழிகாட்டுவார்கள். நான் உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அருள் நூல் எதையாவது ஒன்று எடுத்து வச்சு உண்மையான பக்தியோடு படிக்க ஆரம்பிங்க. ஒரு 2 பக்கத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு புரியாத பாடல்கள் புரியும். பொருள் விளங்காத இடங்கள் விளங்கும். ஆணவம் வந்துடக்கூடாது. எனக்கு இது தெரிஞ்சிருச்சே, எனக்கு இது புரிஞ்சிருச்சேன்னு ஆணவம் வரக்கூடாது. ஏன்னா அது புரிய வச்சது உங்கள் அறிவு இல்லை, பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு அதை அவர்கள் புரிய வைக்கிறார்கள் என்பது அர்த்தம். இது நான் அனுபவ ரீதியாக சொல்லுகிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக நான் சில பாடல்கள் பார்த்து வந்திருக்கேன்னா, இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு இது வரைக்குமே விளங்காத அர்த்தம் எல்லாம் எனக்கு நேற்றைய பொழுதிலே விளங்கியது என்று சொன்னால், திருமூலர் முடிவு செய்கிறார், உனக்கு இப்போ தான் இது புரியணும், நீ இன்றைக்கி தான் இதை சொல்லணும்னு அவர் முடிவு செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். அவர் எழுதலாம், நம்ம படிக்கலாம். ஆனால் புரிய வைக்க வேண்டியது யார்கிட்ட இருக்குது? அவங்கக்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட கிடையாது. எனக்கு புரிஞ்சிடும், நான் பெரிய அறிவாளி. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இறைவனிடமிருந்து நம்மை ரொம்ப தூரப்படுத்துவது எது தெரியுமா? நான், எனது என்கிற அகங்காரமும் மமகாரமும் தான். அதுதான் உங்களை இறைவன்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக கொண்டு போய் வைக்கிற ஒன்று. திருமூலர் ஒரு அற்புதமான ஒரு அருளாளர். நான் எப்போதும் சொல்வது தான், சித்தர்கள் வரிசையிலே இருப்பவர்கள் நாயன்மார் வரிசையில் இருப்பதில்லை, நாயன்மார் வரிசையில் இருப்பவர்கள் சித்தரின் வரிசையில் இருப்பதில்லை. இரண்டிலும் இருக்கிற ஒரே பெயர் திருமூல நாயனாருடைய பெயர் மட்டும்தான். 18 சித்தர்களையும் அவர் ஒருத்தர், நாயன்மார்கள் 63 அவர் ஒருத்தர். சில அருளாளர்களின் நூல் சாத்திர நூல்கள் என்று சொல்லுவோம், சில அருளாளர்களுடைய நூலை தோத்திர நூல்கள் என்று சொல்லுவோம். சாத்திரம் தோத்திரம் இரண்டிலும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெருமைக்குரிய நூல் அவர் எழுதிய திருமந்திரம் என்கிற இந்த நூல். வேறு எதுக்கும் அந்த பெருமை கிடையாது. சாத்திரம் தோத்திரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
பெரியவங்க, சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் ஒரு சின்னதாக சொல்ல. தோத்திரம் என்றால் புகழ் மாலைகளாக இருக்கும், இறைவனை பற்றிய புகழ் மாலைகளாக இருக்கும், அதுக்கு பெயர் தோத்திரம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிலர், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, தோத்திரம். ஆனால் இதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா அது என்ன அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர்னு, அந்த ஏன் இரண்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் போய் பொருள் தேடினீங்கன்னா அது தோத்திரத்தில் இருந்து சாத்திரமாக மாறிடும். அதுதான் திருமந்திரத்துக்கு இருக்கிற மகிமை. நீங்கள் முற்றோதலும் செய்யலாம், ஒரு பாட்டுக்கு பொருள் தேட போனீங்கன்னா ஒரு ஆயுசு செலவு செய்ய வேண்டியது வரும். ஒரே ஒரு பாட்டுக்கு நீங்கள் பொருள் செய்யணும்னு போனீங்கன்னா உங்கள் ஆயுளையே நீங்கள் செலவு செய்யணும். உதாரணத்துக்கு நான் சில பாடல்களை பார்க்கிற போது நிறைய உரைகளை பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் ஒரு உரை எழுதியிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு உரை எழுதியிருக்காங்க. இதில் எது சரியான உரை நம்ம சொல்ல முடியாது. திருமந்திரத்தை முழுசாக படித்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஏன்னா திருமூலருக்கு ஒரு பெரிய இடம் நம்ம மண்ணிலே இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி சித்தர்கள் வரிசையிலே வரக்கூடிய ஒருவர், அதே சமயம் நாயன்மார்களிலேயும் வரக்கூடிய ஒருவர் திருமூலர். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அருளாளர் வரிசையிலே ரொம்ப மிக பழமையானவர்கள் என்று நான் நினைப்பது ஒரு 4 பேர் ரொம்ப பழமையானவர்கள். ஒன்று காரைக்கால் அம்மையார், மிக பழமையானவர். அவர் எழுதுனது தான் மூத்த திருவந்தாதி. ஏன் முதல்ல அவங்க தான் எழுதுனாங்க, அதுக்கப்புறம் தான் பின்னாடி ஞானசம்பந்த பிள்ளைலாம் எழுதுறார், குழந்தை எழுதுது. முதல் பழமையானது காரைக்கால் அம்மையார். யாருங்க? காரைக்கால். அவங்க பேரை சொல்கிறதே புண்ணியம் இன்னைக்கு. யாருங்க? காரைக்கால். அந்த அம்மா பேரை சொல்லணும், காரைக்கால் அம்மையார். ஏன்? சிவபெருமானே அம்மானு கூப்பிட்ட ஒரே ஆள் காரைக்கால் அம்மையார் தான். நம்மை வேணும் அம்மைகான்னு சொன்னார், அம்மான்னு சொன்னார். சிவபெருமானுக்கு அம்மா தேவையா? அப்பா தேவையா? தேவையில்லை. பிறவா யாக்கை பெரியோன், அவனுக்கு பிறப்பே கிடையாது. பிறந்தா தானே அம்மா இருக்கணும், பிறந்தா தானே அப்பா இருக்கணும். சிவபெருமான் பிறவா யாக்கை பெரியோன், அவனுக்கு பிறப்பு இல்லை, அப்போ அம்மா இல்லை அப்பா இல்லை. ஆனால் அவரே ரொம்ப மகிழ்ந்து அம்மா என்று அழைத்த ஒருவர் யார் என்றால் காரைக்கால் அம்மையாரை அழைத்தார். அவ்வளோ பெரியவன். இரண்டாவது பழமையான அருளாளர்களிலே ஒருவர் கண்ணப்ப நாயனார். அவருடைய காலம் ரொம்ப பழசு. கண்ணப்ப நாயனாருடைய பெருமை என்ன? சிவபெருமான் அப்பா என்று அழைத்த ஒருவர் உண்டென்றால் அது கண்ணப்பர் தான். நில் கண்ணப்பான்னு கூப்பிட்டார். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க, கூப்பிட்டவருக்கு வயசு எண்ணிலி, கூப்பிட்ட சிவபெருமான் வயசு எண்ணிலி, கூப்பிடப்பட்ட கண்ணப்பன் வயசு 18, 16, 18 தான். அந்த குழந்தையும் ஒரு அப்பான்னு கூப்பிட்றார். ஏன்னா தன் கண்ணிலே ரத்தம் வந்தபோது, சிவபெருமானினுடைய கண்ணிலே ரத்தம் வந்தபோது அவன் கண்ணையே அகழ்ந்து வைத்தான். இந்த உலகத்தில் தன்னையே அறுத்து தன் பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரே உறவு தந்தை உறவு என்பதால் இறைவன் அப்பா என்று கண்ணப்பனை அழைத்தார். மூன்றாவது மிக பழமையானவர் என்று நான் நினைக்கிறது மணிவாசக பெருமான். மணிவாசகருடைய காலத்தின் மேலே நிறைய முரண் இருந்தாலும் நாங்கள் நம்புவது மணிவாசக பெருமான் மூவர்களுக்கெல்லாம் முந்தியவர் என்பது எங்களுடைய நம்பிக்கை. மணிவாசக பெருமான் ரொம்ப முந்தியவர் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வரிசையிலே மிக பழமையான ஒருவர் திருமூல நாயனார். அவருடைய காலம் தெரியல, 5ஆம் நூற்றாண்டில் கொண்டு வந்து வைக்கிறோம். அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறோம், அது எந்த அளவுக்கு பொருந்துங்கிறது சொல்ல முடியாது. மொழியியல் அறிஞர்கள் அது 5ஆம் நூற்றாண்டிலே வைக்கிறார்கள். சமய அறிஞர்கள் அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க. ஆண்டுக்கு ஒரு பாடல் என்று 3000 பாடல்கள் எழுதினார் என்று சொல்கிறார்கள். திருமூலருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் அவரை ரொம்ப கவனிச்சிங்கன்னா சித்தர்களுடைய மரபுக்குள்ளே அவர் வரா மாதிரி பெருசாக முதல்ல இருக்க மாட்டார். வந்தார், திருமந்திரம் எழுதினார், முடிஞ்சுது. ஆனால் அவரை சித்தர் மரபிலே மூத்த இடத்திலே அவர் வைத்து இருக்கிறோம். தெரியுங்களா? சித்தர் மரபிலே திருமூலர் ஒரு மூத்த இடத்தில் இருக்கிறார். ஏன் அவருக்கு அப்படி ஒரு பெரிய சிறப்பு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களுக்கு என்று இருக்கிற முக்கியமான லட்சணங்களில் அது திருமூலருக்கு போய் அப்படியே பொருந்துகிறது. யார் சித்தர் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி வேணும்.
சித்தர்னா யாரு? நம்மக்கிட்ட இப்போ அது இல்லை. அதனால தான் என்ன ஆகிப்போச்சு, யாரை வேணாலும் சித்தர்னு சொல்லிடும். யாரை பார்த்தாலும் சித்தர் அப்படின்னு சொல்லிடும். யார் சித்தர் தெரியுமா? யாருங்க சித்தர்? அதை சொல்லுங்களேன். சித்தர்னா யாருங்க? ஏன்னா இப்போ நான் சொல்லி நிறைய தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் சொல்லி நான் நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும்ல. யாருங்க சித்தர்? சித்தத்தை உணர்ந்தவர். அப்புறம் அவ்வளோதானுங்களா? சித்துகள் கைவர பெற்றவர்கள், அட்டமா சித்துகள் கைவர பெற்றவர்கள் சித்தர்கள். அப்புறங்க இப்போ நம்ம சித்தர்கள் நிறைய பேர் பின்னாடி சுத்திரமே, அவங்களாம் இதுக்குள்ளே வராங்களா? நம்ம இப்போ சித்தர்னு சொல்கிறோமே, அவங்களாம் இதுக்குள்ளே வராங்களா? நீங்கள் சித்தர்னு சொல்லி பின்னாடி சுற்றுறவங்க அட்டமா சித்தில் எதையாவது செய்கிறாங்களா? இப்படியா சுற்றுறீங்க? சித்தர்கள் நீங்கள் நினைப்பதை போல சாதாரணமானவர்கள் அல்ல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தர்களுடைய பெருமிதங்கள் அவங்களுடைய நம்முடைய மண்ணில் நம் வரலாற்றிலே நிறைய கொட்டி இருக்கிறது. நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, போகர் சித்தர்களுடைய பெருமையின் உச்சாணி கொம்பிலே இருக்கிற ஒருவர் போகர். இத்தனைக்கும் அவர் மட்டும்தான் இங்கிருந்து வந்தவர் இல்லை, சீனாவிலிருந்து வந்தவர்னு ஒரு செய்தி உண்டு. இல்லை, இங்கிருந்து அங்கே போய் அங்கே ஒரு சீனர் உடம்போடு இங்கே வந்தாருன்னு ஒரு செய்தி உண்டு. சித்தருடைய வரலாற்றிலே நிறைய குழப்பம் உண்டு. தெளிவான வரலாறுகள் கிடைக்காது. நம்ம சொல்கிறது தான். போகர் பண்ண அற்புதங்களில் பெரிய அற்புதம் எது தெரியுமா? நவபாஷாணத்திலே ஒரு சிலை செய்தார். யார் சிலை செய்தார்? பழனி ஆண்டவர் சிலை செய்தார். அந்த நவபாஷாண சிலையினுடைய மகத்துவம் தான் சித்தர்கள் யார் என்பதற்கான விடை. அப்படின்னு இதுக்கும் அதுக்கும் என்ன சொல்ல? சிலையை செய்கிறவருக்கு பேர் சிற்பி, சித்தன் கிடையாது. சிலையை யார் செய்யணும்? சிற்பி. போகர் ஏன் செஞ்சார்? அவருக்கு ஒரு விக்கிரகம் செய்யணும்னு முடிவு பண்ணாருன்னா ஒரு சிற்பிக்கிட்ட போய் கேட்டிருக்கணும், அப்படி தானே? ஏன் போகர் ஒரு சித்தர் ஏன் சிலை செய்தார்? யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? யோசிச்சிங்களா ஏன் செஞ்சார்? இன்னொன்று, அவர் சிலையை எதில் செஞ்சார்? பொதுவாக சிலையை எதில் செய்யணும்? கருங்கல்லில் செய்யணும், மரத்தில் செய்யலாம், உலோகத்தால் செய்யலாம், ஐம்பொன்னால் செய்யலாம். அப்படி தானே? அப்படி தான் நம்ம செய்யணும். திருமேனிகள் எப்படி செய்யணும்னு நமக்கு ஒரு மரபு இருக்குது. அப்படி தான் செய்கிறோம். கல்லில் செய்வாங்க. கல்லுன்னா நான் சொல்ல தெரியுதுங்களா? ரத்தின கற்களில் கூட பாஷாணங்கள் செய்கிற, சிவலிங்கங்கள் செய்கிற வழக்கம் உண்டு. ஆனால் திருமூலர் எதில் செய்கிறார்? நவ பாஷாணம். அப்படின்னா என்னதுங்க? பாஷாணம் என்றால் அது வடச்சொல். அதிலே தமிழில் பாஷாணம் என்றால் விஷம் என்று அர்த்தம். போகர் சிலை எதில் தெரியுமா செய்கிறாரு? 9 வகையான விசேஷ விஷங்களை கொண்டு சிலை செய்கிறார். நல்லா கவனிங்க. 9 வகையான விஷங்களை, பாஷாணங்களை கொண்டு சிலை செய்கிறார். இப்போது விஷத்தில் இருக்கிற சிலையில் செஞ்ச அபிஷேகத்தின் நீரை நாம் உண்டால் நமக்கு அது என்னவாகணும்? என்னங்க ஆகணும்? விஷமாகணும், நஞ்சாகணும். ஆனால் போகர் செய்த நவபாஷாண சிலையை தொட்டு வருகிற எல்லா பொருளும் அமிர்தத்தின் மருத்துவத்தன்மையோடு இருக்கிறது. இப்போ நமக்கு கேள்வி வரணும், விஷம் 9 போட்டு செஞ்ச சிலை எப்படி அமிர்தமானது? அங்கே தான் சித்தர்கள் யாருன்னு நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த 9 பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தெரியுங்களா? 9 பாஷாணங்கள் என்னன்னு தெரியும். யாராவது திரும்ப அப்படி ஒரு சிலை செய்யுங்களேன். திரும்ப போகர் செஞ்சது போல் ஒரு சிலையை 9 பாஷாணங்கள் என்னென்னு தெரிஞ்சிருச்சுல, செய்யுங்க. செய்ய முடியாது. செஞ்சால் அது விஷம் இல்லாத அமிர்தமாக மாறணும். எப்படி மாறும்? அதுக்கு என்னென்னா 9 பாஷாணங்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை எந்த கலவையில் கலக்கணும்னு நமக்கு தெரியாது. ரேஷியோன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி தானுங்களே? ஒரு முறுக்கு சுடணுன்னா கூட, சார் எந்தெந்த மாவு எந்தெந்த ரேஷியோவில் கலக்கிறோமோ அப்போ தான் முறுக்கு வரும். இல்லைனா அது ஏதாவது ஒன்று வரும். நீங்கள் தான் முறுக்குன்னு பேர் வச்சுக்கணும். ஒரு அதிரசம் செய்யணுன்னா கூட அதில் பாகு எவ்வளோ கலக்கணும், மாவு எவ்வளோ கலக்கணும்னு ஒரு அளவு இருக்குது. அதை மீறிட்டுனா அதிரசம் வராது. இது நவபாஷாண சிலை எப்போ அது மருந்தாகுது தெரியுமா?
9 விஷங்களை இன்ன கலவையில் சரியாக கலக்கிற போது 9 விஷமும் சேர்ந்து ஒரு பெரிய மருந்தாக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதத்தை போகர் போன்ற சித்தர்களை தவிர வேறு யாரும் இந்த மண்ணில் செய்ததில்லை. அதுதான் சித்தர்கள் இருக்கிற பெரிய மகத்துவம். யார் சித்தர் என்றால் விஷத்தை அமுதமாக்கும் வித்தை அறிந்தவர்கள் சித்தர்கள்.